ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக. தி ஹிந்து தமிழ் இணையதள நேயர்களுக்கு வணக்கம். 5/5/2016 முதல் 11/5/2016 வரை உள்ள இந்த வார ராசி பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி 8இல் சனியுடன் கூடியிருப்பது சிறப்பாகாது என்றாலும் குரு உங்கள் ராசியை பார்ப்பதாலும் ஜென்ம ராசியில் சூரியன் உச்சமாக இருப்பதாலும் முக்கியமான பதவிகள் பட்டங்கள் ஆகியவை உங்களுக்கு கிடைக்கும். வார பின்பகுதியில் பொருளாதார நிலையில் வளர்ச்சிக்கான சந்தர்ப்பம் கூடி வரும். நல்லதொரு தகவல் வந்து சேரும். மக்களால் பெற்றோருக்கும் பெற்றோரால் மக்களுக்கும் அனுகூலம் உண்டாகும். 8இல் செவ்வாயும் சனியும் இருப்பதால் எக்காரியத்திலும் யோசித்து நிதானமாக ஈடுபடுவது நல்லது. சனிக்கு பிரீதி பரிகாரங்களை தொடர்ந்து செய்து வருவது அவசியமாகும். ரிஷபராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி பலமாக இருக்கிறார். 12இல் இருந்தாலும் சுப காரியங்களுக்காக செலவு செய்ய வேண்டி வரும். நண்பர்கள் உறவினர்கள் ஆகியோரால் அளவோடு அனுகூலம் உண்டாகும். 7இல் செவ்வாயும் சனியும் இருப்பதால் கெட்டவர்களின் தொடர்பை விட்டு விலகுவது நல்லது. வார கடைசியில் பணவரவு சற்று அதிகரிக்கும். குடும்பத்தில் நற்காரியங்கள் நிகழும். வாழ்க்கை வசதிகளை பெருக்கிக் கொள்ள சந்தர்ப்பம் கூடி வரும். உஷ்ண சம்பந்தமான நோய் நொடிகள் ஏற்பட காரணம் உண்டு. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தி வருவது நல்லது. சூரியனுக்கு பிரீதியாக ஆதித்ய ஹிருதயம் படிப்பது நல்லதாகும். மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் சூரியனும் புதனும் சுக்கிரனும் உலவுவது சிறப்பாகும். முக்கியமான காரியங்கள் இப்பொழுது நிறைவேறும். ஒன்றுக்கு மேற்பட்ட இனங்களால் ஆதாயம் கிடைக்கும். அரசு சம்பந்தமான காரியங்களில் வெற்றி காணலாம். அரசு உதவியும் இப்பொழுது கிடைக்கும். வியாபாரிகளுக்கு லாபம் கூடும் வாரம் இது. வார பின்பகுதியில் சுபகாரியங்களுக்காக செலவு செய்ய வேண்டி வரும். குரு 3இல் இருந்தாலும் வக்கரமாக இருப்பதால் பொருளாதார நிலையில் சீரான வளர்ச்சியை காணலாம். ராகு பலம் இருப்பதால் வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் அனுகூலம் உண்டாகும். எதிரிகள் அடங்கி போவார்கள். கேதுவுக்கு பிரீதியாக விநாயகரை தொடர்ந்து வழிபடுவது நல்லது. கடகராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி சந்திரன் வார முன்பகுதியில் சிறப்பாக உலவுகிறார். சூரியன் புதன் குரு ஆகியோரது சஞ்சாரமும் சிறப்பாக இருப்பதால் புதிய பதவிகள் பட்டங்கள் ஆகியவை உங்களுக்கு கிடைக்கும். முக்கியஸ்தர்கள் மேலதிகாரிகள் ஆகியோர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். அரசு சம்பந்தமான காரியங்களில் வெற்றி கிடைக்கும். வியாபாரத்தில் வளர்ச்சிக்கான சந்தர்ப்பம் கூடி வரும். கலைத்துறையினருக்கு நல்ல வாய்ப்புகள் இப்பொழுது உருவாகும். 5இல் செவ்வாயும் சனியும் இருப்பதால் மக்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். பக்குவமாக சமாளிப்பது நல்லது. குடும்ப நலனில் கவனம் தேவை. வார பின்பகுதியில் எதிர்பாராத செலவுகள் வந்து சேரும். சிக்கனத்தை கடைபிடிப்பது நல்லது. ராகு கேது சனி ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது அவசியமாகும். சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி சூரியன் பலமாக இருக்கிறார். இதனால் உங்கள் தேக ஆரோக்கியம் மதிப்பு புகழ் அந்தஸ்து எல்லாம் உயரும். முக்கியமான காரியங்கள் வார பின்பகுதியில் நிறைவேறும். கலைத்துறைகளை சார்ந்தவர்களுக்கு வெற்றி வாய்ப்புகள் கூடும். தந்தையால் அனுகூலம் உண்டாகும். பிதுரார்ஜித சொத்துக்கள் கிடைக்கவும் வாய்ப்பு கூடி வரும். ஜென்ம ராசியில் ராகுவும் குருவும் இருப்பதால் அலைச்சலை தவிர்க்க முடியாமல் போகும். நண்பர்கள் உறவினர்களால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். பக்குவமாக சமாளிப்பது நல்லது. சனிக்கும் ராகுவுக்கும் பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது அவசியமாகும். கன்னிராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்தில் செவ்வாயும் சனியும் உலவுவது சிறப்பாகும். 8இல் புதனும் சுக்கிரனும் இருக்கிறார்கள். இதனால் எதிர்பாராத பொருள் வரவுக்கு இடம் உண்டு.
முக்கியமான காரியங்கள் வார பின்பகுதியில் நிறைவேறும். எதிரிகள் அடங்கி போவார்கள். போட்டிகளிலும் பந்தயங்களிலும் விளையாட்டு வினோதங்களிலும் வெற்றிக்கான சந்தர்ப்பம் கூடி வரும். 12இல் குரு இருந்தாலும் வக்கரமாக இருப்பதால் பொருளாதார நிலை அபிவிருத்தி காணும். 12இல் ராகு இருப்பதால் பயணம் சம்பந்தமான காரியங்களில் விழிப்புடன் ஈடுபடுவது நல்லது. உஷ்ணாதிக்கத்தை குறைத்து கொள்வது அவசியமாகும். சூரியனுக்கும் ராகுவுக்கும் பிரீதி பரிகாரங்களை செய்து வருவது நல்லது. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்தில் குருவும் ராகுவும் இருப்பது சிறப்பாகும். இதனால் முக்கியமான காரியங்கள் இப்பொழுது நிறைவேறும். புதியவர்கள் உங்களுக்கு அறிமுகமாவார்கள். அவர்களால் அனுகூலமும் உண்டாகும். பயணம் சார்ந்த இனங்களால் ஆதாயம் கிடைக்கும். வெளியூர் வெளிநாட்டு தொடர்புடன் தொழில் புரிபவர்களுக்கு லாபம் கூடும் நேரம் இது. கணவன் மனைவி இடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். வீண் வம்பு வழக்குகளை தவிர்ப்பது நல்லது. சனி சூரியன் ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து கொள்வது நல்லதாகும். விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி ஜென்ம ராசியில் இருந்தாலும் வக்கரமாக இருக்கிறார். சனியுடன் கூடியிருக்கிறார். இதனால் அலைச்சல் உழைப்பு ஆகியவை கூடும். மனத்தில் ஏதேனும் சலனம் இருந்து வரும். 6இல் சூரியன் புதன் ஆகியோர் இருப்பதால் செய்து வரும் தொழிலில் முன்னேற்றம் காண சந்தர்ப்பம் உருவாகும். புதிய பதவிகளும் பட்டங்களும் சிலருக்கு இப்பொழுது கிடைக்கும். கணவன் மனைவி இடையே சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படும். பக்குவமாக சமாளிப்பது நல்லது. கலைத்துறைகளை சார்ந்தவர்களுக்கு போட்டிகள் அதிகமாகும். பொறாமைக்காரர்களால் சில இடர்பாடுகளும் ஏற்படும். சுக்கிரனுக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து வருவது நல்லது. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி குரு பலமுடன் இருக்கிறார். குரு அமர்ந்த வீட்டுக்கு அதிபதி சூரியன் 5இல் இருப்பதும் தன் உச்ச ராசியில் இருப்பதும் சிறப்பாகும். இதனால் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அதிகரிக்கும். மக்களால் அனுகூலம் உண்டாகும். பெற்றோராலும் நலம் பெற சந்தர்ப்பம் உருவாகும். மகப்பேறு அல்லது மக்களால் பாக்கியம் உண்டாகும். எதிரிகள் அடங்கி போவார்கள். கணவன் மனைவி இடையே கழிப்புறவு நீடிக்கும். பயணத்தால் நல்லதொரு சந்தர்ப்பம் கூடி வரும். முக்கியமானவர்கள் உங்களுக்கு உதவுவார்கள். மேலதிகாரிகளின் பாராட்டுக்களை பெற சந்தர்ப்பம் உருவாகும். 9இல் குருவும் ராகுவும் இருப்பதால் தந்தையால் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு விலகும். வீண் செலவுகளை தவிர்ப்பது நல்லது. செவ்வாய் சனி ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து வருவது அவசியமாகும். மகர ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி சனி பலமாக இருக்கிறார். 4இல் புதன் சுக்கிரன் ஆகியோர் உலவுவதும் சிறப்பாகும். குரு 8இல் இருந்தாலும் வக்கரமாக இருப்பதால் நலம் புரிவார். முக்கியமான தகவல் ஒன்று வார முன்பகுதியில் வந்து சேரும். நண்பர்கள் உறவினர்கள் ஆகியோரால் அனுகூலம் உண்டாகும். நிலம் மனை வீடு வாகனம் ஆகியவற்றின் சேர்க்கையோ அவற்றால் ஆதாயமோ பெற வாய்ப்பு கூடி வரும். மக்களால் அனுகூலம் உண்டாகும். 2இல் கேதுவும் 8இல் ராகுவும் இருப்பதால் புதியவர்களிடம் விழிப்புடன் பழகுவது நல்லது. பயணத்தின் போது அதிக கவனம் தேவை. ராகு கேது ஆகியோருக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து வருவது நல்லது. கும்பராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி சனி வலுத்திருக்கிறார். 3இல் சூரியன் சுக்கிரன் உலவுவதும் சிறப்பாகும். இதனால் முக்கியமான தகவல் ஒன்று வந்து சேரும். உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். நிறுவன நிர்வாகத்துறையினருக்கு முன்னேற்றமான சூழ்நிலை உருவாகும். செய்து வரும் தொழில் எதுவானாலும் அதில் வளர்ச்சிக்கான சந்தர்ப்பம் உருவாகும். கலைத்துறையினருக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகரிக்கும். வியாபாரிகள் விழிப்புடன் செயல்பட்டால் நஷ்டத்திற்கு ஆளாகாமல் தப்பலாம். ஜென்ம ராசியில் கேதுவும் 7இல் ராகுவும் உலவுவது சிறப்பாகாது. நாகரை வழிபட்டு வருவது நல்லது.
மீனராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்தில் புதனும் சுக்கிரனும் 6இல் ராகுவும் உலவுவது சிறப்பாகும். ஒன்றுக்கு மேற்பட்ட இனங்களால் வருவாய் கிடைக்கப் பெறுவீர்கள். வியாபாரத்தில் வளர்ச்சிக்கான சந்தர்ப்பம் உருவாகும். கலைத்துறையினருக்கு வெற்றி வாய்ப்புகள் கூடும். குடும்பத்தில் நற்காரியங்கள் நிகழ சந்தர்ப்பம் உருவாகும். நல்ல தகவல் ஒன்று வார பின்பகுதியில் வந்து சேரும். புதிய பொருட்களின் சேர்க்கைக்கும் இடமுண்டு. வார பின்பகுதியில் நண்பர்கள், உறவினர்கள் ஆகியோரால் அனுகூலம் உண்டாகும். பயணத்தின் மூலம் நலம் பெற வாய்ப்பு உருவாகும். வெளியூர் வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் தொழில் புரிபவர்கள் வளர்ச்சி காண்பார்கள். வெளியூர் வெளிநாட்டு தொடர்புடன் தொழில் புரிபவர்களுக்கு விசேடமான நன்மைகள் உண்டாகும். ஆதாயமும் கூடும். 2இல் உள்ள சூரியனுக்கு பிரீதி பரிகாரங்களை செய்து வருவது நல்லது. ஆதித்ய ஹிருதயம் படிப்பதும் கேட்பதும் சிறப்பாகும். பொதுவில் இந்த வாரம் சிம்ம, தனுசு, மகர ராசிக்காரர்களுக்கு சிறப்பான வாரமாக அமையும். இதர ராசிக்காரர்கள் அவரவர்களுக்கு சொல்லப்பட்டுள்ள பிரீதி பரிகாரங்களை முறைப்படி செய்வதன் மூலம் கெடுபலன்களை குறைத்து கொள்ள முடியும். இனி அடுத்த வாரம் சந்திப்போம். வணக்கம்.